அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சில கணக்குகளை போட்டுட்டு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருப்போம். ஆனால் கடவுள் போடுற கணக்கு அப்படிங்கிறது எப்போவுமே வித்தியாசமானதாக தான் இருக்கும். அதை எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம், உணர்ந்திருப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், புரிதல் உண்டாகட்டும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பிறந்தது முதல் இறப்பு வரை மனிதன் போடுகின்ற கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கணக்கு. குழந்தை கருவில் இருக்கும் போதே ஆனா பெண்ணா என்ற கணக்கு, பிறந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்து சேருமா அந்த சொத்து சேருமா அப்படிங்கிற கணக்கு, எவ்வளவு படிப்பான் அது படிப்பான் இவ்வளோ படிப்பான் அப்படிங்கிற கணக்கு, அவன் இப்படி அந்தஸ்திற்கு வருவான் அப்படி அந்தஸ்திற்கு வருவான் அப்படிங்கிற கணக்கு, இந்த பெண் இந்த வகையிலே சிறப்பானவளாக இருப்பாள் அப்படிங்கிற கணக்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் போடுகின்ற கணக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிவன் இருக்கிறார் இல்லையா, பரம்பொருள் இல்லையா, இந்த சிவத்தை மிஞ்சின சக்தியும் ஒன்று இல்லை அப்படிங்கிறத அப்பப்போ நமக்கு காட்டிக்கிட்டே போயிட்டுருப்பார். நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம், கொஞ்சம் கூடுதலோ குறையோ ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம். எதுவாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இத்தனை வயசு வரையிலும் நான் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டே சாப்பிடணும் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சுருப்போம். ஒரு 40 வயது வரலும் கடுமையாக உழைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நல்லது உள்ளது கூட சாப்பிட மாட்டாங்க. குடும்பம் குட்டிக்குன்னு கூட எதையும் வாங்கி தர மாட்டாங்க. எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 40 வயசு இவங்க பிளானு, அவர் ஒரு 39 வயசுலேயே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ அவங்க போடுற அந்த பிளான், நம்ம போடுறோம் இல்லையா கணக்கு, அந்த கணக்கு எங்கே போகுது அப்படின்னே தெரியல. சம்பாரித்து வச்சது யார்கிட்ட போக போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இறைவனுடைய கணக்கு ரொம்ப துல்லியமாக தான் இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு, நியதி என்ன அப்படிங்கிறத இறைவன் எப்பொழுதுமே தீர்மானித்து வைத்திருக்கின்றார். கொடுக்கப்பட்ட சுவாசத்தின் அடிப்படையிலே நாம் இயங்கி இந்த கூட்டை விட்டு பிரிய வேண்டும் என்பது விதி அப்படின்னா அது நடந்தே தீருகிறது. இதில் நம்ம போடுற கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே விழிப்புணர்வு நிலையில் இருங்கள், ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ந்து வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், தங்களை ஒரு சிம்ம சொப்பனமாக நினச்சிக்கிறாங்க. நமக்கு அழிவே வராது, நமக்கு மரணம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, அப்படியே வந்தாலும் அது 100 வருடத்திற்கு அப்புறம் தான் வரும், 80 வருடத்திற்கு அப்புறம் தான் வரும், அது வரலும் ஆடுவோம் அப்படின்ட்டு ஆடுறாங்க இல்லையா. எல்லாத்துக்குமே வந்தே தீரும். எது? அந்த மரணம் அப்படிங்கிறது. நம்ம போடுற கணக்கெல்லாம் கிடையாது. இறைவன் எப்படி கணக்கு போட்டிருப்பார்னு யாருக்கும் தெரியாது. அதனால் வாழ்கின்ற சமயத்தில் நம்ம ஏதேனும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா அந்த நொடியே செய்து பழகுங்கள். பிறர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதையும் அந்த நொடியே செய்து விடுங்கள். நாளை செய்து கொள்ளலாம், அடுத்த வாரம் செய்து கொள்ளலாம், அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டால் இறைவனின் கணக்கு தப்பாது. நம் கணக்கு வேண்டுமானால் தப்பும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இது பயத்திற்காக அல்ல. மனிதன் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பான். நிகழ்காலங்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மிடம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதிர்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான். இல்லை என்றால் கடந்த காலத்தை பிடித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த 2 விஷயங்களை தவிர மனிதனுக்கு வேறு எதுவுமே தெரிவதில்லை. யார் ஒருவர் இந்த 2ஐயும் தவிர்த்து, கடந்த கால நினைவுகளையும் தவிர்த்து, எதிர்காலத்திலே நிகழப்போவதை எண்ணி கனவு காண்பதையும் தவிர்த்து, நிகழ்காலத்தில் நடப்பவற்றை உண்மை என உணர்ந்து அதன் வழியிலே வாழ்கின்ற ஒருவர் கண்டிப்பாக விழிப்புணர்வு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு நிமிடத்தையும் விழிப்புணர்வாக கடந்து சென்று கொண்டிருப்பார். அந்த சமயத்திலே அவரால் அனைத்தையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சொல்கிறாங்க இல்லையா, இறை ஆற்றல், இறை பக்தி, பிரபஞ்ச சக்தி, இதை எல்லாத்தையுமே நிகழ்காலத்தில் வாழும்போது உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஞானியர்கள் எப்பொழுதுமே எடுத்து சொல்கிறது. ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா கோவிலில் போய் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் இல்லையா, எனக்கு இதை கொடு அதை கொடு, நான் அதுக்கு பதிலாக இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன். இதெல்லாம் எந்த கணக்குமே நம்ம போடக்கூடாது. நம்ம போட்டோம்னா கூடுதலோ குறைவோ இறைவன் நமக்கு நிறைய கொடுக்கணும்னு நினச்சிருக்கலாம். நம்ம போய் அழுது போராடி எனக்கு இதை மட்டும் கொடு அப்படின்னு கேட்கும்போது, சரி போ, நானே உனக்கு நிறையா கொடுக்கலான் இருந்தேன், உனக்கு போதுமாட்டுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ கஷ்டத்துலேயுமே கூட
நமக்கு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளை பக்குவப்படுத்த வேண்டியதற்காக இருக்கும். அப்போ பக்குவப்படுத்தி தான் உங்களை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த பக்குவம் அடைவதற்கு முன்னே அதன் வலியை தாங்க முடியாமல் இறைவனிடம் போதும் எனக்கு இதற்கு மேல் எந்த பரீட்சையும் கொடுக்காதே அப்படின்னு சொல்லும்போது, சரி இவனால் இவ்வளோ தான் தாங்க முடியுது, அப்போ இவன் அவ்வளோதான் பக்குவம் அடைவதற்கு வழி இல்லை அப்படின்ட்டு அந்த சோதனையை நிறுத்திவிட்டாலும் அந்த பக்குவ நிலையை நம்மால் எய்த முடியாது. அடுத்து நாம் உயர்நிலைக்கு செல்ல முடியாது. அப்போ அந்த கணக்கும் அந்த இடத்தில் போயிடும். நம்ம போடுற கணக்கு போயிடும். அதனால தான் எப்போவுமே சொல்கிறது, இறைவன் கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது. வாழ்க்கையை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அதற்காக எதுவும் செய்யாமல் அப்படியே காலத்தை வீணடியுங்கள் என்பது பொருள் அல்ல. இறைவனிடம் நமது வாழ்க்கையை சமர்ப்பித்துவிட்டு நாம் செய்ய வேண்டியவற்றை நிகழ்காலத்திலே இருந்து அனுபவித்து அதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்கு கொடுத்த அற்புதமான வாய்ப்பு என்பதை உணர்ந்து அதனை பயன்படுத்தி கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை போக போக ஏற்படுத்தும். பிறரின் புன்னகை, பிறரின் மகிழ்ச்சி, நமக்குள் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, இது எல்லாம் எவ்வளவு கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கிடையாது. கோடி கோடியாக சம்பாரித்து தலகாணிக்கடியில் வச்சுக்கிட்டு தூங்கினாலுமே இந்த நிம்மதி எப்பொழுதுமே கிடைக்காது. நிகழ்காலத்தை அனுபவித்து வாழ்கின்ற ஒருவனுக்கு கிடைக்கின்ற அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் வராது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நொடியை கூட நம்மளால் வாங்க முடியாது. கோடி கோடியாக சம்பாரிச்சும் ஒரு நொடி, உங்களுக்கு எழுதப்பட்ட காலநியதி தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு நொடியை உங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா கண்டிப்பாக வாங்க முடியாது. அதுதான் உண்மையும் கூட. நம்ம யாருக்கு வேணாலும் லஞ்சம் கொடுத்துடலாம். நம்ம வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வேணும் அப்படின்னா அதிகாரிகளுக்கு கொடுப்போம். அதே இபி கனெக்ஷன் வேணும்னா அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம லஞ்சம் கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த மமதை இருக்குது இல்லையா? இது யமதர்மனிடம் எப்பொழுதுமே ஒத்து வராது. இயற்கையிடம் ஒத்து வராது. எவ்வளவு தான் கோடி கோடியாக கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்து எனக்கு இன்னொரு 1 வருஷம் கொடுங்கன்னு, ரொம்ப வேண்டாம் 1 நாள் கொடுங்கன்னு கேட்டு பாருங்கள், வாய்ப்பே கிடையாது. கை விரித்தால் கை விரித்தது தான். இறைவன் கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது. மீண்டும் அடியேன் கூறிக்கொள்வது, அவர் கணக்கு சரியாகத்தான் இருக்கும். அந்த சரியான கணக்கை நாம் புரிந்து கொள்கிறோமா அப்படிங்கிறதா இங்கே பெரிய கேள்வி. அப்போ எப்படி புரிந்து கொள்வது? ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழுங்கள். இறைவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவியுங்கள். துக்கமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆனந்தமாக இருந்தாலும் எதுவாயினும் வருவதை அவ்வாறே அனுபவித்து விடுங்கள். அந்த ஆன்மா அதன் அனுபவத்தை பெறட்டும். அதன் வகையிலே அது ஒரு பெரிய பக்குவத்தை பெறும். அந்த பக்குவமே நம்மை உயர்த்துகின்ற ஒரு பேராற்றலாக மாறும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே